ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா 9K கிட்ட ரீச் ஆகிடுச்சு. இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தாங்க. யாரெல்லாம் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பின்னாடி பிங்க் கலரில் எல்லா ட்ரீயும் தெரியுது இல்லையா, அது எல்லாமே ரியல் ட்ரீ தாங்க. அதில் ஒரு லீஃப் கூட கிடையாது, எல்லாமே செரி பிளாசம்ஸ் தான், எல்லாமே செரி பூக்கள். ஆனால் அதுக்காக செரி பழம் முளைக்கும்னு நினச்சிடாதீங்க. எங்கள் செரி பழம் முளைக்காது, அதுக்கு பதிலாக இந்த அழகான பூக்கள் தான் பூக்கும். இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குது. இதோட பேரே பார்த்தீங்கன்னா சக்கூரா இன் ஜப்பான். இது வந்து ஒரு ஜப்பானை சேர்ந்த ட்ரீங்க. அது எப்படி கனடாவுக்கு வந்ததுங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த செரி பிளாசத்தை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜப்பானில் இந்த ட்ரீஸ்க்கு சக்கூரான்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்த்தமே கொஞ்சம் கான்ட்ராடிக்டராக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் அண்ட் டெத், அப்படி இல்லைனா பியூட்டி அண்ட் வயலன்ஸுன்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் தாங்க மலரும். அவ்வளவு அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பூக்கள் எல்லாமே உதிர்ந்துடும். மொத்தமே மேக்ஸிமம் 2 வாரம் தான் இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா வெறும் 3 நாள் 4 நாள் தான் இருக்குன்றாங்க. ஸோ இதனாலேயே என்னவோ தெரியல, இதுக்கு அர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் அண்ட் டெத்துன்றாங்க. அண்ட் பியூட்டி அண்ட் வயலன்ஸ்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் பிகாஸ் அது அவ்வளோ அழகாக இருக்குது, பட் உடனே உதிர்ந்தது அப்படிங்கிறதுக்காக பியூட்டி அண்ட் வயலன்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதை வந்து ஒரு திருவிழாவே ஜப்பானில் வந்து கொண்டாடுவாங்களாம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹனாமின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ட்ரீஸை போய் பார்த்து அதுக்கு கீழே உட்காந்து அதை ரசிக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நேம் வச்சுருக்காங்க. அது பேர் ஹனாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செரி பிளாசமில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிங்காக இருக்கட்டும், இது போக ஒயிட் கலர் செரி பிளாசம்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது செரி பிளாசம்னு பேர் தான் இருக்கே தவிர இது வந்து செரி ட்ரீ கிடையாது. அதாவது இது பழங்கள் எதுவும் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த பூக்கள் மட்டும்தான். அதுவும் ஒரு வருஷத்தில் இந்த ஸ்ப்ரிங் டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் கிட்ட இவ்வளோ அழகாக பூத்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே உதிர்ந்து போயிடும். இதுதான் இந்த ட்ரீயோட நேச்சரு. இந்த மாதிரி பெரிய மரங்களாகவும் இருக்கும், குறு மரங்களாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குட்டியான மரங்கள். இப்போ நான் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். ஸோ வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது இந்த செரி பிளாசமில். அதெல்லாம் சரிதான். ஜப்பானை சேர்ந்த இந்த மரம் எப்படி கனடாவுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குங்க. 1936 ஜப்பானிய கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கனடாவில் கிட்டத்தட்ட 500 செரி பிளாசம் ட்ரீஸை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, World War II யாரெல்லாம் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உயிர் தியாகம் பண்ணாங்களோ அவங்களோட நினைவாக இங்கே கனடியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ட்ரீஸ் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அது இங்கே வேன்கூவரில் உள்ள ஒரு பீச் இருக்குது, அது ஸ்டான்லி பார்க் இருக்குது. அந்த ஸ்டான்லி பார்க்கில் வந்து அவங்களே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக மக்கள் வந்து விருப்பப்பட்டு இது அவ்வளோ அழகாக இருக்கவும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லையும் நிறைய கனடாவோட ஸ்ட்ரீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செரி பிளாசம் வந்து அதுக்கப்புறம் இப்போ மல்டிபிள் ஆயிருக்கு. நிறைய பேர் இதை விரும்பி அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க.